செமையாக இருக்குது வியூ. தீவுலேயே ஒரு கிச்சன் அமைச்சு பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா தெரியுதா போகுது பாருங்க. யூ ஆர் த ஆல் இன் ஆல் அழகராஜா, த ஆல் ரவுண்டர். யூ லைக் இந்தியன் மூவிஸ்? எஸ். உண்மையாலுமே ரோடு பயங்கரமா இருக்கு, செம்ம அட்வென்ச்சரா இருக்கு. ஐயோ எவ்வளவோ நம்ம வந்து மார்க்கெட்ஸ்லாம் பார்த்துருப்போம், நைட் மார்க்கெட்ஸு, ஃபுட் மார்க்கெட்லாம். இது ஒரு வித்தியாசமான மார்க்கெட் பசிபிக்ல. மிக்க நன்றி. இவ்வளவு பெருசுங்களா, இது எப்படி சாப்பிட்டு முடிக்கிறது? அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஓகேங்க, நான் அப்படியே இந்த போட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இதில் ஆல்ரெடி எல்லாம் ஃபுல் ஆல்மோஸ்ட். நம்ம போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருவோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே போகலாம், வேடிக்கை பார்த்து. கியவராண்ணா கியவராண்ணா, தேங்க்யூ. கியவரோடண்ணா எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் அப்படியே போயிட்டு இந்த எண்டில் உட்காந்துருவோம். ஓகேவா? மொத்தம் 3 தீவுகள்னு சொல்லிட்டேன், தப்புங்க. 4 தீவுகள். இது ஒன்று. ஸோ இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. சும்மா குட்டி குட்டி தீவு நிலத்தை இதை ஒட்டி தான் இந்த லகூனில் தான் அமைஞ்சிருக்கு, தடாகத்தில். அதுக்கப்புறம் தான் பெருங்கடல். ஆரம்பித்து விட்டோம் பயணத்தை. அவ்வளோதாங்க. கரெக்டாக 11 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க டான் டைமுக்கு. மோஸ்ட்லி போட் இன்ஜின்ஸ்லாம் இந்த யமஹா, சுசுக்கி, அப்புறம் ஹோண்டா, அந்த 3 இன்ஜின் வச்சுருக்காங்க. யமஹா தான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் நான். போட் இன்ஜின்னாலே ஃபேமஸ் யமஹா தான். அங்கேயும் யமஹா தான் இருக்குது, இங்கேயும் யமஹா தான் இருக்குது. போகலாம் வாங்க. இந்த போட் இன்ஜின் செய்கிறதுல இந்த ஜப்பான் கம்பெனிக்காரங்க கரதே இருந்தவங்களாட்ட இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க இடம். பா, இந்த டர்காய்ஸ் வாட்டரு தண்ணி அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரம்மியமாக. ஒரு 3 பேர் வரல. இப்போ கடைசியாக இப்போ தான் வந்து போட் பண்ணாங்க. போட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போய் அவங்கள போட் பண்ண வச்சு தான் அப்புறம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் லகூன் இருக்குங்க, ஈஸ்ட் கோஸ்ட்டில். கதிர்காமம் இதில் பட்டிகோலா பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள். என்னமோ லகூன், ஃபேமஸ் லகூன். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சார் நம்ம போட் எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு ஸ்பீட் போட் பாருங்கள், சும்மா அப்படியே சீறிக்கிட்டு வருது. சீரிப்பாயும் ஸ்பீட் போட் குக் தீவுகளில். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அட்டகாசமாக இருக்குது. பாரடைஸ்னால் இதாங்க உலகத்தில். இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, கேப்டன் தமாஸ் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அங்கே ஒரு போட் வருது பாருங்க, அங்கே கேப்டன் தமாஸ். அந்த போட்டில் வேறு கம்பெனி. ஸோ மொத்தம் 2 கம்பெனி இருக்கிறாங்க இந்த லகூன் க்ரூயிஸ். ஆனால் ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன் கான்செப்டை. அந்த போட்டு போக இன்னும் இடம். இந்த இடம் பயங்கர அழகாக இருக்குது. இங்கெல்லாம் பவளப்பாறைகள் இருக்குது கீழே. நல்லா தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா கீழே உங்களுக்கு வெறும் மணல் தான் இருக்குன்னு அர்த்தம். அதோட தான் ரிஃப்ளெக்ஷனு. ஹலோ. So if you guys already had to keep classes, then you guys take them off. That's great. லகூன் தாங்க. நிறைய இடங்கள் நான் இந்த மாதிரி போயிருக்கேன். பட் இது வந்து அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுக்கு ஈக்குவலாக லகூனில் ஒரு ட்ராவல் பண்ணது ஆல்மோஸ்ட் இந்த பெலிஸில் வந்து பண்ண ஞாபகம் இருக்கா? போய் சுறாக்களோட ஸ்விம்மிங் போட்டோமே,
அது செமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. பூஸ்ட் ஏற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் லாஸ்ட் இது. பட் பின்னாடி பாருங்கள் மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ கேப்டன் குக் வந்து 1773 தான் முதல் வந்தார். அவர் வந்து நின்று அப்படியே வந்து இந்த தீவையை பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம கேப்டன் தமாஸ் நின்றுருக்கார். இவர் யாருன்னு தெரில, நம்ம சொல்லிக்க வேண்டியதான் கேப்டன் தமாஸ்னு. ஸோ பார்ப்போம் எங்கே பவளப்பாறைகள் அதிகம் இருக்கோ அங்கே தான் நிறுத்துவாங்க ஸ்னார்க்கலிங்காக. அப்போ எந்த அளவுக்கு பவளப்பாறைகள்லாம் இன்னும் உயிர்ப்போட லைவோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பசிபிக்கில் நிறைய இடங்களில் வந்து பவளப்பாறைகள்லாம் வந்து செத்து போச்சுங்க, டெட் கோரல் ரீஃப் ஆகிடுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடும். இருக்கும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரியணும். மீன்கள் அழகான மீன்களை பார்ப்போம்னு நினைக்கிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஆமைகள் கூட பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்லடா. நீங்களே அப்படியே அந்த கடலில் இறங்கி பயணம் பண்ணால் இந்த லகூனில் வந்து போனால் எப்படி இருக்கும், அதே உணர்வை கொடுக்கணும் தான் எண்ணம். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது செம்மையாக இருக்குல்ல வியூவு. இப்போ குமார் அப்படியே அந்த ப்ளூ கலர் பேக்ராப்பில் போகிறது. அதில் போக போக ஆழமாக இருக்கு. அங்கே அலை தெரியுதா, அதான் பெருங்கடல். செமையாக இருக்குது வியூ. அந்த போட்டு பார்த்தீங்களா, குட்டி போட்டு என்ன ஸ்பீடாக போகுது ஒரே இன்ஜினில். ஆல்மோஸ்ட் ஒரு 30 நிமிஷம் கொடுக்க போகிறாங்க நமக்கு. பாருங்க இந்த தீவை சுற்றியுமே இந்த தடாகம் தான். பட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால லகூன்னு பேர் வச்சிட்டாங்க. மற்றபடி இந்த 32 கிலோமீட்டர் பெரிமீட்டர் ராரட்டோங்கா தீவை சுற்றியுமே வந்து அழகான இந்த இது லகூன் அமைஞ்சிருக்கு. நம்ம பீச் பக்கத்தில் சின்னதாக இருக்கும், இங்கே நல்லா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. என்டர்டெயின்மெண்ட் இருக்காரு க்ரௌட. பட் நான் உங்கள்கிட்ட பேசணுமே. வந்தாச்சு. இந்த கொடி, இந்த நாட்டோட கொடி அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். நியூசிலாந்தோட கொடிக்கும் இந்த குக் ஐலாண்ட்ஸ் கொடிக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். பட் குக் ஐலாண்ட்ஸ் கொடியில் உங்களுக்கு 15 ஸ்டார் இருக்குது. இந்த 15 தீவுகளை குறிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அது இந்த சைடு பிரமாதமாக இருக்குங்க. இந்த பச்சை பசேல் மலைகள், பிரமாதமான இந்த ஒயிட் சாண்ட் பீச்சு, இந்த அப்படியே இந்த டாக்காய்ஸ் அக்வா ப்ளூ க்ரீன் கலரில் இந்த கடல் தண்ணி, அமைதியாக இருக்கிற இந்த தடாகம் எல்லாமே வந்து பிரமாதம். அல்டிமேட் வியூ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்ததுலேயே இந்த சீசன்லேயே. வந்தாச்சு. ஆங்கர் போட்டாங்க பாருங்கள். அந்த இது ஆங்கர் போட்டாங்க. நம்மளும் அப்படியே வந்து குதிக்க வேண்டியதான் பவளப்பாறைகளில். பவளப்பாறைகள் இருக்குதா? இருக்குது, கம்மியாக இருக்க மாதிரி இருக்க. என்னங்க, நம்மளோட ஸ்னார்க்கலிங் அட்வென்ச்சரை ஆரம்பிச்சிருவோமா? லைஃப் ஜாக்கெட்டை போட்டேன், ஸ்னார்க்கல்லு இது எல்லாம் போட்டாச்சு. ஃபின்ஸ் மட்டும் போடல காலுக்கு, அது தேவையில்லை. நம்ம மேலே விட தானே இருக்க போகிறோம். நம்ம கீழே போடுறதா தான் ஃபின்ஸ் தேவை. பவளப்பாறைகள் இடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, பட்டு கிழிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தான், சேஃப்டிக்காக பின் போடுவாங்க. நமக்கு அது ஒத்து வராது. ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீந்தலாம் பின்ஸ் போட்டால். பட் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அட்வென்ச்சரை. முதல் பவளப்பாறையை பார்த்தாச்சு. ஆனால் இந்த ஏரியாவில் நிறைய இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் போடும். பட் என்ன பிரச்சனைனா, தண்ணி இப்படி அடிச்சு வருது. என்னால் இப்படி நீந்தவே முடியல. இப்படி நீந்ததான் ஈஸியாக இருக்குது.
சரி நம்ம அந்த பக்கம் போட நிறைய இருக்க மாட்டேங்குது. நம்ம தெரியாமல் இந்த பக்கம் விட்டோம். காசா பார்த்துட்டீங்களா மீன்களா? கலக்கலான மீன்களா? அவர் என்ன பண்ணார் தெரியுதுங்களா? மீன்கள்லாம் ஒரே இடத்துல வர வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு மீனை இறையா போட்டார். எத்தனை வந்தது பார்த்தீங்களா? சும்மா 100 கணக்கில் அந்த எல்லோ கலர் பெரிய மீன் கிட்ட 2 கிலோ 3 கிலோ பாறை மாதிரி, கருப்பு பாறை வெள்ளை பாறை அந்த டைப்பில் கலர் கலர் மீன்கள் செம்மையாக நம்ம கிட்டத்தில் அவ்வளோ க்ளோஸாக பார்த்தேன். சூப்பராக இருந்தது. மற்றபடி ஏதாவது இந்த மாதிரி போட்டால் தான் வருங்களான் இருக்குது ஒரு இடத்துல. எனக்கு அது மீன்கள் கம்மியாக தான் இருக்குது, நல்லா தெரியுது எனக்கு. பட்டு கொஞ்சம் நம்ம மக்கள் சந்தோஷப்படுறதுக்காக போட்டாலும் நம்மளும் கரெக்டான இடத்துல இருந்தோம். அதனால் டக்குன்னு போய் பார்த்துட்டோம். சூப்பராக பிடிச்சது அவங்களுக்கு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒரு சில மீன் என்னையே வந்து கொத்துச்சுங்க, அதே மீறி சூப்பராக எடுத்தாச்சு.
ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த இடம்? ஸ்னார்க்கலிங் ஓகே தான், சுமார் தான், பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. இவரு ஓகேங்க, சூப்பராக வந்து ஸ்னார்க்கலிங் பண்ணியாச்சு. ஓகேவாக இருந்தது ஸ்னார்க்கலிங், சூப்பராக இல்லை, பட் ஓரளவுக்கு மீன்கள் இதெல்லாம் பார்த்தோம், க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த கேப்டன் தமாஸ் லகூன் க்ரூஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இந்த லகூன்லேருந்தே லகூன் க்ரூஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த பக்கம் க்ரூஸ் நம்பர் 2 அவங்களது. பட் எல்லாத்தோட எனக்கு பிடிச்சது இந்த அழகான இந்த டாக்காய்ஸ் ப்ளூவும், அது பேக் ட்ராப்பில் அந்த சூப்பரான அந்த பச்சை பசேல் மலைகள், அருமையாக இருக்குது இடம். அப்படியே ஒரு கிளாக் வைஸில் ஒரு 360 டிகிரி வியூ பாருங்க. என்ன கூப்பிட்டாரு, அவ்வளோதான், அரை மணி நேரம் முடிஞ்சுதோ. சரி, உங்களுக்கு பிடிச்சதில்ல இடம்? அப்படியே குமாரோட இந்த அட்டகாசமான பசிபிக் பெருங்கடலில் நீந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஹாப்பியாக ஸ்னார்க்கலிங் பண்ணிட்டீங்களா? போட்டுக்கு போவோமா? அபாய சங்க ஊதிட்டாங்க, போய் தான் அப்படி அடிவேலு சொல்கிறாப்புல. கூப்பிட்றாங்க பாருங்க, கமான் கமான் அப்படின்னு. பக்கா முடிஞ்சது ஸ்னார்க்கலிங். ஹாப்பியா ஃபைனலாக ஸ்டக் ஆகிடுச்சு லைஃப் ஜாக்கெட்டு. இங்கே ஓரளவுக்கு மீன் இருந்தது, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தது. ஹாப்பி தானே நீங்களும்? ஸ்னார்க்கலிங் பண்ணுற அளவுக்கு இல்லை, பட் இது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த கிளாஸ் பாட்டம் போட்டுது. நல்ல க்ளோஸாக வந்திருக்குமா? அங்கே நிறைய பவளப்பாறைகள் இருக்குது, தெரியுதா? கடலுக்கும் இந்த தடாகத்துக்கும் இடையில கருப்பு கலரில் தெரியுதா? ஃபுல்லாக பவளப்பாறைகள் தான். என்ன அங்கே நீந்தி போக முடியலைங்க, ஏன்னா ரொம்ப இதாக இருக்குது, இப்படி வருது அலை. ஆனால் பவளப்பாறைகள்லாம் பெருசாக வந்து லைவாக இல்லைங்க, அதில் நிறைய இறந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் தான் பசிபிக் ஓஷனை பொறுத்தவரை. நிறையா பவளப்பாறைகள் வந்து இறந்துகிட்டே வருது. அதை லைவாக வச்சுருந்தா தான் மீன்கள் இருக்கும். ஸோ பவளப்பாறைகளை சாப்பிட்றதுக்காக மீன்கள் வரும், அந்த மீன்களை சாப்பிட்றதுக்காக பெரிய மீன்கள். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஸோ இது குறைஞ்சிட்டு வர்றது வந்து நல்லதுக்கு இல்லை இந்த கடல் சார்ந்த இதுக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு. பட் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, லகூன் அவ்வளோ அழகாக அக்வா ப்ளூ கலர்லாம் சூப்பராக இருந்தது. ஓகேங்க, மியூசிக் ஆரம்பிச்சிட்டாங்க. பாலினீஷியன் மியூசிக், பசிபிக். Yeah, best music. சூப்பரா இருக்கு மியூசிக், ஜாலியா அப்படியே பாருங்க.
தாண்டி பீச்சுங்கிற பாருங்க, கரும்பாறைகள் பீச். செம்ம தெளிவாக இருக்குங்க. சோலமன் தீவுகள் இது மாதிரி போயிருந்தது நம்ம ஒரு இடத்துக்கு, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நான் இந்த தெளிவு. என்ன பேக்ராப் சாமி! இது வந்து வாழ்நாள்லேயே நான் பார்த்த மிகச்சிறந்த காட்சிகளில் இந்த அட்டகாசமான பச்சை மலையிலும் இந்த டாக்காய்ஸ் ப்ளூ வாட்டரும் இந்த குட்டி தீவு குட்டி குட்டி வீடுகளும் பிரமாதம் போங்க. நிறுத்திடுவாங்க. அட்டகாசமான லஞ்ச் ரெடியாக இருக்கு, சூப்பராக போய் சாப்பிடுவோம். இங்கே பாரு, சரி நல்லா இருக்குல்ல. இங்கே ஒரு பீச் விலாஸ் மியூசிக் போடுறாங்க, பஞ்சாபி மியூசிக். Thanks man. Even I am new to this music. I am from south of India. It's completely different, yeah. Oh yeah. I am from Tamil Nadu, Chennai. Oh, okay, I know it. I don't know it. People from New Zealand and Australia, they know Chennai. ஓகேங்க, பட்டையை கிளப்பியாச்சு. அது இந்த காட்சி அற்புதமோ, வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. கொரோமேரி. ஸோ கொரோமேரி இந்த குட்டி தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொரோமேரி, வெல்கம் டு கொரோமேரி. யா தேங்க்யூ. அது இந்த பேக்ராப்பில் பாருங்களேன், இந்த பீச்சு, அந்த கேப்டன் தமா க்ரூஸ் இதே எடுத்து காட்டுறேன். பின்னாடி அந்த மலை, என்ன வியூ பா! அது சன் ஆப்போசிட்டில் அடிக்கிறதுக்கும் சீரியஸாக வந்து இந்த வால்பேப்பர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். இந்த பீச்சு நல்லா சாண்டெல்லாம் சாஃப்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நல்ல தண்ணி இது வச்சுருக்காங்க. கோகனட் வாட்டரா? நார்மல் வாட்டரையா? ஏகப்பட்ட இளநீர் இருக்குது, பறிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குங்க இங்கே. எனக்கு இப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து மரங்கள்லாம் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் பறித்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு. வெட்டுறதுக்கு அழுவாரும் ஏறுறதுக்கு திறமையும் இருந்தால் இங்கே வந்து இளநீ ஃப்ரீ. அப்படி ஏறி வெட்டி விற்கிறவங்க $5 விற்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக. ஸோ இது கேப்டன் தமாஸ் க்ரூஸ்க்கே உள்ள ஒரு இதுங்க கிச்சனை. இங்கே பாருங்கள், அழகாக இந்த தீவுலேயே ஒரு கிச்சன் அமைச்சு பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க. வந்து டியூனா ஃபிஷ்ஷுங்க, சூர மீன் இருக்குல்ல, சூர மீன் தான் பார்பிக்யூ பண்ணுறாங்க. டியூனா ஃபிஷ் பார்பிக்யூ. ஓகே, நம்ம அப்படியே போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே இது பண்ணிவிடுவாங்க. ஹலோ. ஸோ பஃபே. நம்ம அப்படியே தீவுக்கு அந்த பக்கம் போகலாம். அருமையாக இருக்குது இந்த தீவு. அதுவும் இந்த மரங்கள்லாம் அடடா அழகாக இந்த தீவை பிடிச்சி ஒரு கூடாரத்தை அமைச்சு அதுக்கு ஒரு கிச்சன் செஞ்சு இவங்க டூருக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி பிரமாதமாக ஜமாய்க்கிறாங்கப்பா. ஒரு ஸ்னார்க்லிங் ஸ்பாட்டு, ஒரு லஞ்சு, மறுபடியும் ஒரு ஸ்விம்மிங்கு. அப்படியே மக்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்களே இப்போது இவங்க கலாச்சார நடனங்கள் வந்திருக்கிற எல்லா நாட்டையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக எந்த நாடுன்னு கேட்டு லைட்டாக அவங்க மியூசிக்கை லைட்டாக போட்டு விட்டு என்ன ஒரு வேலைப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி வழி போகுது, அருமையாக இருக்குது இந்த இடம். வாங்க, கடைசி நாள் அதுவுமா குக் தீவுகளை நமக்கு பிரமாதமாக அமையுது. வா, நம்ம ஒரு குட்டி யாருக்கும் தெரியாத ஒரு பீச் கண்டுபிடித்து விட்டோம். நல்லா இருக்கா இடம்? அவ்வளோதான், போகலாம் வாங்க. ஃபுல்லாக எல்லாம் பவளப்பாறைகளாக இருக்குதுங்க, இதே இல்லை. அப்படியே போனால் நான் சொன்ன மாதிரி பெருவுக்கு போயிடலாம். சிலி கூட வராது, சிலி வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இப்போ நம்ம இருக்கிறதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்க அப்படின்னா இதுதான் பெரு தான். ஈக்குவேட்டாருக்கு கொஞ்சம் கீழே. எல்லோரும் பஃபே முடிஞ்சது உட்காந்துட்டாங்க, நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் வரேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும். ஓகே இருங்க, நான் எடுத்து முடிச்சுட்டு பேசுவோம், கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ், ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு இல்லாமல் மீன் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, கிரில் பண்ணி அது மாதிரி சுட்டு
இது சாசேஜ், இதெல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவு இதெல்லாம். ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் இங்கே விளையிறது. சூற மீன் சாப்பிட்ருவோமா, இதுதான் அங்கே அதிகமாக கிடைக்குதுட்டு இருக்குதுங்க இங்கே. டியூனா மீன். மசாலாலாம் எல்லாம் லைட்டாக உப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. மரவள்ளி கிழங்கு. ஆமாம், இங்கே குப்பையரன்ஸ் சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்லைங்க. அரிசியெல்லாம் பெருசாக இது பண்ணுறது கிடையாது. முக்கியமாக கிழங்கு வகைகள் சாப்பிட்றாங்க, கார்போஹைட்ரேட்டு. அப்புறம் மீன், சிக்கனு, இந்த கறி, பீஃப் இதெல்லாம் வந்து இதாகுது. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லேருந்து வந்து மெயினாக நியூசிலாண்ட்லேருந்து வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஓகேவா இருக்குது. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஷோ ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நேரம் சும்மா மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிறாங்களாட்டிருக்கு. தேங்காய் இருக்குல்ல, அது எப்படி உரிக்கிறது, அது எப்படி தேங்காய் தண்ணி எடுக்கிறதுன்னு காட்டுறாரு. இங்கிலீஷ்காரங்களுக்குலாம் தேங்காய் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நமக்கு வழக்கமான விஷயங்கிறதுனால நமக்கு தெரியுது. தேங்காய் உடைச்சிட்டாரு, உடச்சி தேங்காய் துருவுறாரு. தமிழ் மாதிரியே இருக்குது பாருங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படியே இருக்குங்க குக்தீவுகளில். ஸோ வந்து தேங்காய் இது பண்ணி துருவி பால் எடுத்து காமிச்சிட்டாருங்க. இப்போ வந்து என்னென்னா, இந்த அட்டகாசமான தென்னை மரத்தில் ஏற போகிறாங்க. தென்னை மரத்தில் ஏறதுல நம்ம ஊர்லேயே பார்த்துட்டு இருக்கும் பாருன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்க மோஸ்ட்லி எல்லாம் பார்த்திங்கன்னா நியூசிலாந்துலேருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்கள, கிவீஸு, ஆசீஸு. அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்மளதில் அந்த காலில் கட்டுவாங்க தெரியுமா, அதே தாங்க. டெய்லி பழக்கம் இருக்க மாதிரி இருக்குது. டப்பு டப்புன்னு ஏறாரு பாருங்க. அவ்வளோதான். இளநீ பொறிச்சு போடுவாரா? கோகனட்டை இப்போ இவ்வளோ தூரம் ஏறிட்டு தேங்காய் பறிச்சு போலேன்னு எப்படி? அவ்வளோதான். போனதுக்கு 2 தேங்காயை பறித்து போட்டார். இளநியை, சாரி. நக்கலை பார்த்தீங்களா அவருக்கு? பயங்கரமாக திறமைக்காரங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தேங்க்யூ. அவ்வளோதாங்க, முடிஞ்சது ஷோ. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் எடுத்து பண்ணி காட்டினாரா, இப்போ மரத்தில் ஏறி காட்டினாரா. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் கூப்பிட்டு அந்த சொரவங்க இருக்குல்லைங்க, இவங்களோட அந்த பாலியிலலாம் கூட இருக்கும். சும்மா நம்ம ஊர் லுங்கி மாதிரி இருக்கும் கலர் கலராக. அது எப்படி வந்து இப்போ இவங்களோட முன்னோர்கள்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறது கட்டி காட்டினாங்க. நான் அதை வீடியோ எடுக்கலை. அதை அவங்க ஒரு மாதிரி கட்டி காட்டினாங்க. அது நல்லா இருக்காது, அதனால் அவங்க வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ஷோ. இந்த பக்கம் ஒரு குளிக்க சொல்லியிருக்காங்க, வேணும்னா ஒரு 20 மினிட்ஸ் ஜாலியாக கொஞ்சம் நேரம் அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டில் ஏற வேண்டியதான், கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்க, கிளம்பி விட்டோம். இந்த குட்டி தீவுக்கு ஒரு நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு ஷோ பார்த்து அது இதுன்னு வந்துட்டே இருப்பா.
ஃபைனலாக ஒரு பாலினேஷன் சாங்கோட முடிச்சிடலாம் வாங்க. But little Kiwi girl, what did she do? மல்டி இதுங்க, போட்டு ஓட்டுறாரு, மரம் ஏறுறாரு, சரம் கட்டுறாரு, சாப்பாடு பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆளினால் அழகுராஜாங்க அவர். என்ன இது? ஆமாங்க, ஆமா ஆமா, இங்க பாருங்க, ஆமா தெரியுதா? போகுது பாருங்க. வாவ், ஆமா சத்தியமே எதிர்பார்க்கலங்க. ஆமைய சூப்பரா பார்த்துட்டோம். ஒரு டேர்ட்டில்ங்கிறாங்க. ஆமா தான், ஆமைகள் இருக்குது, ஆனால் நம்பர்ஸ் கம்மியாக தாங்க இருக்கு. என்ன டேர்ட்டிலா? மறுபடியும் டேர்ட்டிலா? ராக் மாதிரி இருக்குது. டேர்ட்டில் தாங்க. அந்த பக்கம் டேர்ட்டில் தான் போயிருச்சு பாருங்க. போயிருச்சு. இங்க ஒரு டேர்ட்டில் இருக்குங்க, போகுது. டேர்ட்டில்யா மேலே வந்தாதாங்க தெரியும். நல்லா நிறைய டேர்ட்டில்ஸ் இருக்குங்க. இப்போ வந்தாச்சுங்க. 11 மணிக்கு கிளம்புனது, கரெக்டாக 3 மணி வாக்கில், அரௌண்ட் 3 மணி வாக்கில் வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ பிரதர், இட்ஸ் வெரி குட், தேங்க்ஸ் எல்லாம், தேங்க்யூ, பாய். போகலாம் வாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ இண்டியன்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவர் தான் இந்த ஆல்ரவுண்டர், ஆலினால் அழகுராஜா. யூ ஆர் த ஆலினால் அழகுராஜா, த ஆல்ரவுண்டர். தேங்க்யூ, த கிரேட் என்டர்டைனர். தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ. என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பாய். சரி, ஓகே, அவ்வளோதான். சூப்பராக முடிஞ்சுது நம்ம க்ரூஸு. ஓகேங்க, அப்படியே கிளம்புவோமா? சூப்பராக இருந்தது. தேங்க்யூ பிரதர், see you. பாய். ஷூலாம் போட்டேன், ஆல் செட். கிளம்ப வேண்டியதான். அந்த வாட்டர் ஃபாலுக்கு 1/2 மணி நேரம் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் போகலாமா? இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம் தான் நைட் மார்க்கெட்டுங்க. 5 to 8 இப்போ தான் வரப்போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வருவோம் இங்கே. ஓகேவா? நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ தான் கேட்டேன், இங்கே வந்து இன்னொரு 5 கிலோமீட்டரில் இருக்காமா பெட்ரோல் பங்க்கு. வண்டி வரும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டரு போய் போட்டுருவோம் வாங்க. இங்கே பாருங்க, போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் இருக்கும் இந்த வீட்டில் செல்லிங் கோகனட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது பாருங்க. செல்லிங் கோகனட், அவகேடோ, பனானா அப்படின்னு. குக் ஐலண்ட் வந்துட்டு ஒரு இளநீ கூட கொடுக்கலன்னா நியாயமே கிடையாது. இளநீக்கு இது கேட்போமா? இளநீ இல்லைன்னா நிறைய தேங்காய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், ஏதோ ஒன்று குடிச்சு போவோம். தண்ணி. ஹலோ, யோ கோகனட் to drink? How many? 1. பாட்டி இருக்காங்க உள்ள, அவங்க நாய் இருக்குது. இங்கே பழமெல்லாம் வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. வாழைப்பழம் நிறைய விளையுது இங்கே, வாழைத்தோட்டம் இருக்குது நிறையா. அப்புறம் தென்னை மரம் சொல்லவே வேண்டாம். அது தவிர இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு இது மாதிரி நிறைய இருக்குங்க விஷயங்கள்லாம். இந்த டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே விளையுன்னு வைங்களேன். Hello, I'm India. Kia Varana. I'm India. How much? 5. Yeah, 200 ரூபா ஜாஸ்தி தான், பட் ஓகே, வேறு வழி இல்லை. You can drink. இது வச்சுருக்காங்க உறிஞ்சு குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா. ஸோ குக் ஐலண்ட்ஸ் வந்துட்டு இளநீ குடிக்கலாம் எப்படி வாங்கி வச்சு பாருங்க. ஜம்முன்னு எல்லாம் பக்காவாக வெட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று எல்லாம் வெட்டி சீவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க. சும்மா இளநீ தண்ணியே ஜிலின்னு வருது. ஓகே தான், $2 தான் கரெக்ட் ப்ரைஸு. பட் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. Yeah. Hello, Jackie. Yeah, the family. Yeah. I met you yesterday. Yeah. Remember? Jakey, guys. Back on the hit, on the moped, guys. You know my man,
My man over here is videoing it for us. Thank you, thank you. You are from Cook Islands? No. Uh. From NZ, brother. NZ. New Zealand. New Zealand, okay. Which part of New Zealand? Hey. Auckland. Auckland, okay. Just now I visited. Auckland fans out there watching, keep it real. No, you have a good fun, boss. Okay. Thank you, brother. Thank you, brother. Okay. Okay. Okay, bubbles. Bye-bye. Hey, cheers, my brothers. Cheers, sir. Thank Thank you, my brother. Yeah, see you. Bye-bye. You have a good day. ஓகே நமக்காக வர்றாரு வந்து திருப்பிட்டு போகிறாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. சரி நான் அப்படியே எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புவோங்க. ஹலோ தேங்க்யூ. த கோகனட் இஸ் வெரி குட். ஸ்வீட் எஸ். நம்மளோட இது இந்தியாவான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். என்ன நம்ம பிளானை சொன்னேன். யூ லைக் இந்தியன் மூவிஸ்? Yes. ஓகே யூ வில் see a lot. Which actor you like? Oh, I like the Bollywood, movies. Okay. You know actor name? Shah Rukh Khan, Who's the other one? Salman Khan, Amir Khan, Hrithik Roshan, Ranbir Kapoor. I like the Indian movies. Even sometimes I like their clothing, the Okay. sari and... Okay. Indian culture is very colorful, yeah. So you like a lot. Yes. Thank you. Very happy And to the meet you. material is very, very nice. Yeah. Yeah. Okay. Thank you. My name is Moana Kumar. My name is Kumar. Okay, Kumar. I'm Moana, my grandson. Mona, grandson name? Yeah. Alexander. Alexander. Great. Alexander the Great. The great. Yeah. Thank you. Thank you. Yeah, you can sit down and drink your tea. Yeah. சரி குடிச்சிட்டு போலாங்க பொறுமையா. சும்மா சூப்பராக இளநீ குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அட்டகாசங்க. கிட்டத்தட்ட அரை லிட்டர் இளநீ தண்ணி சூப்பராக இருந்தது. 200 என்ன நம்ம ஊரில் 50 ரூபா, இங்கே 200 பெட்ரோல் பங்க் வந்துருச்சு பாருங்க. பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போயிடுவோமா? ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் நிறுத்த போகிறோம். பாதியில் இருந்தது. ஸோ நம்ம திரும்பவும் பாதி அடித்து கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 $6 $7 கிடச்சா போதும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டேங்க. வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தங்க. $5 தான் போட்டேன். ஸோ $3 இங்கே பெட்ரோல். 150 ரூபா 165 ரூபா லிட்ரு. சார் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஓட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 லிட்டர் போட்டிருக்கேன். போதும்ல? இந்த வண்டி எப்படி 40 கிலோமீட்டர் தரும்ல? பாருங்க இதுதான் இந்த ரோடு. எவ்வளவு அருமையாக இருக்குது இந்த ரோடு. இந்த பீச்சும் சரி இதுவும் சரி ரொம்ப சாஃப்ட் சாண்டு அழகாக இருக்குது இந்த இடம். இதில் வண்டி ஓட்டுறதே ஒரு அலாதி சந்தோஷம் தான் போங்க. வந்தாச்சுங்க. இந்த பப்புவா வை மரிரி அப்படின்னா வாட்டர் ஃபால்னு அர்த்தம் போட்டிருக்கு பாருங்க. இது விக்போர் வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். பப்புவா வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க. ஸோ வெல்கம் டு பப்புவா வாட்டர் ஃபால். ரெஸ்பெக்ட் த லேண்ட். என்ட்ரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றும் பைக்குக்கு $2 போட்டிருக்காங்க. ஆலையை காண யாருமே வாங்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் போகணுங்க இந்த ரோட்டில். ஆமாம் ரோடே பயங்கரமாக இருக்குது. ஆஃப் ரோடு. ஸோ மலை மேலே வருது அந்த அட்டகாசமான ஒரு குட்டி அருவி. அதை போய் அப்படி பார்த்துட்டு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே போரெல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த தீவில் நல்ல தண்ணிக்கு வந்து மெயின் ஆதாரமே வந்து இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸ் அங்கங்கே ஓடுது. முக்கியமாக இங்கே பேர மலையே வந்து அழகாக வாட்டர் ஃபாலாகவும் கிட்டத்தட்ட நிறைய குட்டி குட்டி ஓடைகளாகவும் ஓடுறதுனால அதுவே உங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. நன்னீர் ஆதாரமாக. பெரிய நதி எதுவும் ஓடுற மாதிரி தெரியலைங்க. மற்ற தீவுகள் மாதிரி குட்டி குட்டி ஓடைகள் தான் ஓடுது. எல்லாம் இந்த மழை தண்ணி தான் மோஸ்ட்லி. இந்த பேஞ்சிக்கிட்டே இருக்கேன். மழை தண்ணியை சேமித்து வச்சுக்கிறாங்க டேங்கர்ஸில் இதெல்லாம் வச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. மழை தண்ணியை சேமித்தே வந்து வாழ்வாதாரத்தை ஓட்டிடுறாங்க. அப்படி ஆனால் கிராஜுவலாக ஏறுதுங்க மலை மேலே. உண்மையாலுமே ரோடு பயங்கரமாக இருக்குங்க. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாடுகளை நம்ம பண்ணியிருக்கோம். நடந்தெல்லாம் போயிருக்கோம். லிஃப்ட் கேட்டு போயிருக்கோம். இங்கே ஒரு ஸ்கூட்டர் ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த நிக்காரகுவா தீவில் போன ஞாபகம் இருக்கா? அந்த ஏரியில் ஒரு தீவு இருக்கும். இதே மாதிரியே ஸ்கூட்டர் ரெண்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த வல்கனோவுக்கு லைட்டாக மேலே போகிறதுக்கு வாட்டர் ஃபால் தான் ஏதோ நினைக்கிறேன் போகிறதுக்காக ஹைக் பண்ணி முடியாமல் பாதியில் ரிட்டர்ன் ஆன ஞாபகம் இருக்கா? சீசன் 2ல். இதுங்க நாய்கள்லாம் நிறையா இருக்குதுங்க. அப்படியேங்கப்பா. ஐயோ
இங்கே பார்த்தீங்களா எத்தனை நாய் இருக்குன்னு. நாயெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க. நாயெல்லாம் அடைச்சி வைக்கிற இடமாட்டு இருக்குதுங்க இது. இந்த பிரச்சனை பண்ணுற நாய்க்கெல்லாம் கொண்டு இங்கே அடைச்சி வச்சுருவாங்களான் இருக்குது. நியூ பப்ளிக் வாட்டர் சப்ளை சிஸ்டம். கரெக்டாக தான் போகிறோமா, ஒரே டவுட்டாக இருக்குது. மேப் பார்த்துட்றேன் நான். அவ்வளோதாங்க, இன்னொரு 350 மீட்டர் இதே ரோடு தான். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நாய்களை சத்தியமாக எதிர்பார்க்கலப்பா. பப்புவா நியூ கினி மாதிரி இது பப்புவா வாட்டர் ஃபால்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த ஆற்று குட்டி நதிக்கும் அதான் பேர் வச்சுருக்காங்க, ஓடைக்கும். பப்புவா ஓடை பாருங்க, குட்டி ஸ்ட்ரீம் போகுது பாருங்க. பப்புவா ஸ்ட்ரீமோட தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே போகுது குட்டி ஓடை. அங்கே போய் கடலில் கலந்துருதுங்க. அது பெருசாக யாருமே இல்லை, கூட்டம். மழைக்காலம், அதனால் வாட்டர் ஃபால்ஸ் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். தண்ணியோட வரத்து பார்த்தீங்களா. தண்ணி டேங்க்கு தானே இது, நல்ல தண்ணி டேங்க்கு பிடிச்சி வைக்கிறாங்க. இங்கேருந்து பைப்ஸ் எல்லாம் போகுதுங்க, கீழே பைப் போட்டிருக்காங்க. ஸோ மக்களுக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே மழை தண்ணி தான். எனக்கு தெரிஞ்சு போரெல்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவையே படாது. நம்ம ஊரா தண்ணி வறண்டு போய் போர் போடுறதுக்கு. இங்கே நல்ல தண்ணி பேஞ்சிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. பார்த்தீங்களா இங்கேயும் டேங்க்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஆக்சுவலாக பைக்கில் வந்து $2 போடுறாங்க. ஆனால் பணம் வாங்குறதுக்கு யாரும் இல்லை. 3 மணி ஆகிட்டனால எல்லாம் கிளம்பிட்டாங்களோ. இங்கே எல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மணி 4 ஆச்சு. எப்படியா இருந்தால் என்ன, வாட்டர் ஃபாலை பார்க்காம நம்ம கிளம்புறதில்ல. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க, வாட்டர் ஃபால்க்கே வந்தாச்சுங்க. சூப்பர். ஆனால் யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ யாத்திரை குமாருங்கிற மாதிரி இந்த வாட்டர் ஃபால் வர்றதுக்கு எப்பேற்பட்ட அட்வென்ச்சர் ரூட்டு இங்கே பாருங்க. ஆனால் யாருமே இல்லை. விக்மோர் வாட்டர் ஃபால், ஒரு குட்டி வாட்டர் ஃபால் இந்த அட்டகாசமான குக் பசிபிக் தீவுகளில். இதோ உங்களுக்காக. டென்ஷன் ஆகாதீங்க, லைட்டாக தான் இருக்குது. இதோ பப்புவா வாட்டர் ஃபால், குக் ஐலாண்ட்ஸில். என்னங்க இன்னும் நிறைய வரும்ன்றத, தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. எப்பேற்பட்ட வாட்டர் ஃபாலை நம்ம பார்த்துருக்கோம். இகுசு, விக்டோரியா, இந்த மாதிரி மாபெரும் உலக அதிசயங்கள் நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். இங்கே வந்து இந்த தீவிலை துளூண்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. பட் ஆனால் இந்த ரோடு பயங்கரமாக இருந்ததுங்க. நடு மலைக்காட்டுக்குள்ளே இருக்கும். மழை தண்ணி தான் அப்படியே வந்து மலையிலேருந்து வந்து அப்படியே ஃபால்ஸாக வந்து இது வந்துங்க பாருங்க, இப்படியே போகுது. இதுதான் இந்த பப்புவா ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு பேரே பப்புவா வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் விக்மோர். பட் நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன். ஆழம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நீச்சல் அடிக்கிறதுனா ஜம்முன்னு போய் அடித்து இது பண்ணலாம். பாருங்கள், ஒரு ஜூம் பண்ணி பார்த்துருவோம். இந்த பப்புவா வாட்டர் ஃபால், குட்டி வாட்டர் ஃபால் இன் குக் ஐலாண்ட்ஸ். பச்சை பசேன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழைக்காலத்துலேயே கம்மியாக தான் வருது. எப்பேற்பட்ட வாட்டர் ஃபால்லாம் காட்டியிருக்கே குமாரி. இங்கே வந்து எத்தனூன்னு எங்களுக்கு காட்டுறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருக்கிறதாங்க எல்லாமே வந்து வேர்ல்டு ஒன்றாயிருமா, இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கத்தான் செய்யும். அது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். ஓகேங்க, ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. போகலாமா அப்படியே? இது கூட கிடையாதுங்க, இங்கே சுத்தமாக டவர் இல்லை. நடு காட்டுக்குள்ளே இருக்கிறோம். போகலாம் வாங்க. ஒரு அமைதியான இடம் அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு. வாட்டர் ஃபால் பெருசாக இல்லைனா கூட சும்மா பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பெருசாக இப்போ பராமரிப்பு இல்லையாட்டிருக்கு. நிறைய பேர் வர்றதில்லை, நல்லா தெரியுது. பாரு யாரும் இல்லை, பராமரிப்பும் இல்லை. பாய் பாய் பப்புவா வாட்டர் ஃபால். சரி, நம்ம போய் திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அந்த நைட் மார்க்கெட்டுக்கு. பார்த்தீங்களா யாருமே இல்லை அந்த இடத்துல. இந்த மாதிரி நிறைய காட்டுக்கோழியெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. இது யாருக்கும் சொந்தமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்க திறமை இருந்ததுன்னா நீங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம். இங்கே பாருங்களேன், ஓடியே போயிடும். குடுக்குன்னு அடிச்சு பாருங்கள். சேவல், செம்மையான சேவலுங்க. உங்களுக்கு அருமை தெரியல இந்த குக் ஐலாண்டர்ஸ்க்கு. பெருசாக இவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்களாட்டு இருக்கலாம்.
நியூசிலாண்டில் இருந்து வர ஃப்ரோசன் சிக்கனை சாப்பிட்ருக்காங்க. அதாவது பிராய்லர் ஃப்ரோசன் சிக்கனை சாப்பிட்ருக்காங்க. அட்டகாசமாக இந்த மாதிரி காட்டுக்கோழி ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கு. தீவு ஃபுல்லாக பெருசாக யாரும் வளர்க்குறதில்ல. ஆனால் இதை பிடிச்சி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பெருசாக பிடிக்காதாம்மா இது ஹார்டாக இருக்கிறதுனால. அட குடுமையே ஃப்ரோசன் சிக்கன் பிராய்லர் அதில் ஒன்றுமே இருக்காது. சக்க மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றாங்க. என்ன டேஸ்ட்டாக இருக்கும் காட்டுக்கோழி, அதுவும் சேவல். இது உங்களுக்கு இதோட அருமை தெரியல. நமக்கு மட்டும் கிடச்சிதுன்னா சும்மா அட்டகாசமான தமிழ்நாட்டு ஸ்டைல் ஆட்டுக்கோழி வறுவல் பண்ணிடுவோம்ல. சரி வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி போகலாமா? சரி நான் அப்படியே கிளம்புறேன். நம்ம வந்து நைட் மார்க்கெட் போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. பாய். வந்துட்டோங்க. மறுபடியும் மூரி பீச்சுக்கு வந்துட்டேன். வந்து வண்டி நிறுத்தியாச்சு. அப்படியே போக வேண்டியதான். களை கட்டுது. மணி வந்து 5:45. இங்கெல்லாம் இல்லை ஆசிஸ் கிவிஸ் தானே வராங்க. மோஸ்ட்லி எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்றாங்க. இந்த மக்களும் சரி. டின்னர் 5 மணிக்கே ஆரம்பிச்சிருது. 8 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுறாங்க கம்ப்ளீட்டாக. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 6:30 மணிக்கெலாம் நல்லா கூட்டம் வந்துடும் நினைக்கிறாங்க. பாருங்க இப்போயும் ஓரளவுக்கு மக்கள் நிறையா வந்துட்டாங்க. நிறைய குட்டி குட்டி கடைகள். எவ்வளவோ நம்ம வந்து மார்க்கெட்ஸ்லாம் பார்த்துருப்போம். நைட் மார்க்கெட்ஸு, ஃபுட் மார்க்கெட்லாம். இது ஒரு வித்தியாசமான மார்க்கெட் பசிபிக்கில். ஸோ இந்த மாதிரி ஐலாண்டு உணவுகள், இங்கிலீஷ் உணவுகள், மேபி வேறு நாட்டு உணவுகள் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேன் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்க. தாய்லாண்டெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா ஊர்லேயும் இருக்குது பேன் கேக்ஸ். அதில் உங்களுக்கு சாக்லேட்ஸு, கோகோனட்டு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு தருவாங்க. நிறையா இருக்குன்னு வைங்களேன். கியா ஒரானா ஐலாண்டு ஃபுட்டு. இங்கே பாருங்கள். கியா ஒரானா. இங்கே பாருங்கள் நிறைய லோக்கல் உணவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே லோக்கல் உணவுன்னு இல்லை, எல்லாமே ஐலாண்டுனால இங்கே இருக்கிறவங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு அதெல்லாம் பெருசாக இது பண்ணுறது. இவங்களே எல்லாம் இதுக்கு மாறிட்டாங்க. இங்கிலீஷ் இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு எல்லாம் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் ஃபுட்டு தான். ஃப்ரைஸு, நக்கெட்ஸு, ஸ்மூதிஸு இதெல்லாம் இருக்குது. சிக்கன் மஷ்ரூம் தேங்க்யூ. யா டம்ப்ளிங்ஸ் இங்கே பார்த்தீங்களா? சவுத் ஈஸ்ட் ஏஷியா உணவு டம்ப்ளிங்ஸ். சைனா இதிலெல்லாம் பார்க்கலாம். டம்ப்ளிங்ஸ் இருக்குது இங்கே. இந்த பக்கம் ஹலோ அண்ணா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹானிஸ் கிச்சன். ஓ நீங்கள் இங்கே பார்ட் டைமில். ஓ ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க. இது என்ன இது? சிக்கன் ஷவர்மா. ஓகே ஓகே. ஓ அங்கே ஒர்க் பண்ணுவீங்க, இங்கே வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. ஓ இது தனி. ஓகே ஓகே புரியுது. நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடுறேன். சரி அண்ணனுக்கு தெரியும்ல, சந்தோஷம். வரேன் கண்டிப்பாக வரேன். நேற்று அவங்க கடையில் தான் சாப்பிட்டோம். அவங்க மை ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்களே. சிக்கன் ஷவர்மா, பீஃப் ஷவர்மா எல்லாமே இருக்குங்க. இது கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க, தெரியும். இங்கே பாருங்க ரேரோ ஸ்ட்ரீட் ஈட்ஸ். பேட் தாய். இது பாருங்க தாய் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது. ஃப்ரைட் நூடுல்ஸு, பேட் தாய். இந்த விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. 24, 28 1500 1700 பக்கம் வருது. கரீஸ், ரியல் ஃப்ரூட் ஸ்மூத்திஸ் எல்லாம் இருக்கு. பிபிக்யூ லேம், பிபிக்யூ போர்க் சாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டி. பாருங்க எவ்வளோ இது போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்களாட்டு இருக்குங்க. லோக்கல்ஸும் சரி, டூரிஸ்ட் எல்லாம் நைட் இங்கே வந்துடுவாங்களாட்டு இருக்கு. எல்லாம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து சீ ஃபுட் மேன் எல்லாம் $25, 1300, 1400 ரேஞ்சு. கார்லிக் ப்ரான்ஸ், டைகர் ப்ரான்ஸ் கறி, சீ ஃபுட் பிளேட். ஸோ வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஓ ரைஸோடு தராங்க எல்லாமே. சீ ஃபுட் கறி, பேன் ஃப்ரைட் ஃபிஷ், ப்ரான்ஸு, கெலாமரி எல்லாமே தராங்க. குக்டு இன் மைல்டு கறி சாஸ் அண்ட் சர்வ்டு வித் ரைஸ். கோகனட் ஹர்ப் சாஸ் சர்வ்டு வித் ரைஸ். சீ ஃபுட் மேன். எனக்கு தெரிஞ்சு இது சாப்பிட்லாம். $25 செலவானாலும் ஒன்றும் ப்ராப்பராக சாப்பிட்டு போகலாம். எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். கெலாமரி, ப்ரான்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ தான் கறி செய்கிறாரு. ப்ரான் கறி இது பாருங்கள். ஸோ வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வச்சு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது ஒருத்தருக்கு செய்யலை, ஒட்டு மொத்தமாக செஞ்சு வச்சுருவார். ஸோ வர்றவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் இந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரான்ஸ்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் இங்கே கிடைக்குதா? எல்லாம் இதிலேருந்து வருதான்னு தெரியல. நியூசிலாண்ட்லேருந்து. பிபிக்யூ லேம்பம் சாப்ஸ். இங்கே ஃபுல்லாக எல்லாம் பார்பிக்யூ கடை. அவ்வளோதான், இவ்வளோ தாங்க. ஸோ மொத்தமே அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். இன்னும் களை கட்டலை. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்.
6 மணிக்கு மேலே தான் களை கட்டும். நீ 5:45 தான் ஆச்சு. சரி அப்படியே எங்கேயாவது உட்காருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இதர் சீ ஃபுட்டு இல்லை ஷவர்மா பார்ப்போம் எதுன்னு. மணி 6:30 அப்படியே இதாகிடுச்சு. வந்தோம் விட மாட்டேங்கிறார் நம்ம அண்ணன். நான் அந்த சீ ஃபுட் சாப்பிட்றனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. பீஃப் சாப்பிட்ற நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கண்ணா. இது என்னோட கிஃப்ட் அண்ணனுக்கு. டால்ஃபின் போனில் பண்ணது. சரிங்கண்ணா. டால்ஃபின் போனில் இந்த இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் சிலுவை. சரிங்கண்ணா. இப்போ இங்கே ஒரு ஃபேமஸ் ஒரு இங்கே வந்துட்டு இந்த நத்த ஷெல்லில், ஓகே, அப்புறமா அந்த மசில்ஸ் ஓடு, ஓகே, இந்த மாதிரிலாம் அவங்க க்ரியேட்டிவிட்டி பண்ணுவாங்க. சரி சரி. ஸோ இது நான் உங்களுக்கு ஞாபகமாக டால்ஃபினோட போனில் பண்ண சிலுவை உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. மிக்க மிக்க நன்றிங்க. இப்பயே போட்டுறலாம் விடுங்க. இருங்க இருங்க. வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஓகே. பண்ணி சரிங்க. விட்டா மடைகிறாரு. வேணவே நான் சீ ஃபுட் சாப்பிட்லான்னு நினச்சாலும் நீங்கள் என்கிட்ட தான் சாப்பிட்றீங்க. சார் நான் பணம் கொடுத்து சாப்பிட்றேன்னா முடியவே முடியாது. நீங்கள் 5 நாள் வந்துருந்தேன், நான் 5 நாள் கவனிச்சிருப்பேன். உங்களை நேற்று தான் பார்த்தேன் நான், அதனால் பெருசாக இது பண்ண முடியலங்கிறாரு. விடவே மாட்டேங்கிறாரு. சரி பரவாயில்ல விடுங்க, சாப்பிட்டு போகலாம். சரி மிக்க நன்றிங்க. இவ்வளோ பெருசுங்களா, இது எப்படி சாப்பிட்டு முடிக்கிறது? சரி தேங்க்ஸுங்க. பாருங்க, சில பேர் அன்பால் நம்மளை வந்து இது டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படிதான் அண்ணன் முடியல. இத்தனை வருஷம் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களை கவனிக்காமல் விட்டா எப்படி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிடலாமா? ஸோ அட்டகாசமான இந்த டைட் மார்க்கெட்டுக்கு நன்றி. பெருசாக கூட்டம் இல்லை. பீக் சீசனில் நல்லா கூட்டம் வருங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட். மக்கள் நிறைய டூரிஸ்ட் வரும்போது. பட் ஓரளவுக்கு இருந்தது. பட் நம்பி வலியுமாம்மா சீட்டே இல்லாத அளவுக்கு பிரதர் சொன்னார். பிரதருக்கும் நன்றி சொல்லிடலாம். கிளம்ப போகிறோம். மிக்க நன்றி பிரதர், சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க. 2 அட்டகாசமான சாப்பாடு, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கும் நன்றிக்கும் மிக்கும். உங்களோட அன்புக்கு நான் கடமை பட்டிருக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க பிரதர். என்ன பதில்? 5 days நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். இல்லைங்க அதெல்லாம் பரவாயில்ல. 2 தடவை சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. கடவுள் பார்த்தீங்களா எப்படி எனக்கு கிளிக் கொடுத்துருது. அதான் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ப்ளாக்லாம் பண்ணி நீ போயிட்டுங்க செஞ்சு பார்க்காமே கூட ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கோம். ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கடவுள் பாருங்க, அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் உங்களை பார்த்து வச்சு வந்து திரும்பி இங்கே பார்த்து வச்சு அதான் இது என் முன்னாடி இருக்கிறீங்க. கடவுள் தான், ஜீசஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி தேங்க்ஸ் ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்போர்ட் கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே பிரதர், மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. நான் அப்படியே கிளம்புறேன் ஆஸ்திரேலியாவுக்கு. வருங்காலத்தில் நம்ம எப்போ சந்திப்போம். நம்பர் இருக்குல்ல. ஓகே ஓகே. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பாய். தேங்க்ஸ் பிரதர். பாய். எங்கமான மனுஷங்க. நேற்று சாப்பாடு நேற்று போடுறது கூட ஓகே. இன்றைக்கி நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். முடியவே முடியாட்டார். அவர் சொன்ன மாதிரி 5 நாள் நான் உங்களை பார்த்துருக்கணும், பட் உங்களை பார்த்ததே பெரிய விஷயங்கிறாங்க. இது மாதிரி உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் நமக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. முக்கியமாக பிரதர் சந்தோஷ்க்கு மிக்க மிக்க நன்றி. வாங்க அப்படியே கிளம்ப வேண்டி தான். மணி 7:45 போகுது. இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது 15 12 13 கிலோமீட்டருங்க. ஆனால் அரை மணி நேரம் ஆகும். மெதுவாக போகணும். என்ன இங்கே இல்லை, அங்கே நிறுத்தியிருக்கேன் வண்டியை. நான் அதுக்கு இங்கே வரேன். பார்த்தீங்களா, இந்த இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முரி பீச்சு இன்றைக்கி சூப்பராக இருந்தது. அந்த லக்கூனு மற்றும் அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸு, அட்டகாசமான இந்த நைட் மார்க்கெட்டு. இந்த ஊரில் இவ்வளோ தாங்க இருக்கும். மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, பிளேசஸாகவும் சரி. ஃபைனலாக எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழர் சந்தோஷ் அவர்களை மீட் பண்ணால் தான் பயங்கர சந்தோஷம். உங்களுக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் அப்படியே இது எடுத்துட்றேன். நம்ம ஹாஸ்டலில் போயிட்டு இந்த vlog-ஐ முடிச்சிடலாம். ஓகேவா? மோஸ்ட்லி ரோடு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம ஹாஸ்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நான் அப்படியே வண்டி எடுக்கிறேன். ஃபைனலாக வந்தாச்சுங்க நம்மளோட ஹாஸ்டலுக்கு. அரை மணி நேரம் இந்த 12 கிலோமீட்டருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். நம்ம ஹாஸ்டல் கடைசியாக நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். வண்டி அப்படியே இங்கே நிறுத்திட வேண்டியது தான். ஓகேங்க வந்தாச்சு. பாருங்கள் ஹெல்மெட்டை வச்சிட்டேன். பாதி இருந்தது கரெக்டாக, மீதி திருப்பி கொடுக்கும்போது பாதி கொடுக்க சொன்னார்.
நம்ம வந்து ஒரு $5 அடித்தோம், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்குது. ஸோ கம்மியாக தான் ஓட்டியிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு 70 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். திரும்ப அதே ரேஞ்சிலே கொடுத்துடலாம். டன். போய் நம்ம ரூமுக்குள்ளே இந்த குக் தீவுகளோட விலாகை முடிச்சிருவோம். உங்களுக்கு பிடிச்சதா இந்த குக் தீவுகள்? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் 3-4 நாளில். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோம், மிச்சம் 3 நாள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். ஃபைனலாக இந்த லகூன் க்ரூஸ் சூப்பர். நண்பரை பார்த்ததா பயங்கர இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே பார்த்ததா ஒரு மாபெரும் ஒரு விஷயம் வைங்க. ஹலோ ஓகே இந்த நாய் வேறு அப்படியே இது பண்ணுது. சரி ஓகே, நம்ம இந்த விலாகை இதோடு முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழில் இல்லை இந்தியா யூடியூப் வரலாற்றிலே முதல் முறையாக குக் தீவுகள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக எனக்கு வரணும்னு ஆசை, என்னோட ஆசையும் நிறைவேறிச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூரி லகூனில் வந்து ஸ்னார்க்கில் பண்ணணும்னு ஆசை, அதுவும் நிறைவேறிச்சு. ஸ்னார்க்கிலிங் சுமாராக தான் இருந்தது, கம்மியாக தான் மீன்கள் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பீச்சு அந்த லகூனோட அழகு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழரை பார்த்தது பயங்கர சந்தோஷம், நம்ம சப்ஸ்கிரைபரை. ஸோ நாளைக்கு காலையில் இங்கே நம்ம 9 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டுங்க. ராரோட்டோங்கா குக் தீவுகள்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு 7 மணி நேரம் பயணம் பண்ணி சிட்னிக்கு போக போகிறோம், ஆஸ்திரேலியா, நம்மளோட 3வது நாட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து 6:45 பஸ். ஃபஸ்ட்டு பஸ்ஸு 6 மணிக்கு ஆரம்பம், அந்த கிளாக் வைஸ் பஸ்ஸு. அது அப்படி சுற்றி நம்ம இடத்துக்கு 6:35 to 6:40 வரும். நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரத்தில் புறப்பட்டு ரெடியாகி 6:30 மணிக்கு வெளியே நின்னால் 6:40 பஸ் எடுத்தோம்னா 7 மணி, இங்கேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் போகலாம். 7 மணிக்கு போயிடலாம். நான் ஆன்லைன் செக்இன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இங்கே ஒரு குட்டி ஏர்போர்ட்டுங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிடும். ஸோ 7:30 to 7:45 நம்ம கேட்டுக்கு போயிடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும் டைம். இன்கேஸ் பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பஸ் 7:45, அது 8 மணிக்கு போகும், ரொம்ப க்ளோஸில் போயிடும், அது வேணாம். இன்கேஸ் விட்டுட்டோம் அப்படின்னா லிஃப்ட் டிக்கெட்டாவது நம்ம வந்து 7:30 இருக்கணும் ஏர்போர்ட்டில். அதுதான் என்னோடய பிளான். 9 மணி ஃப்ளைட்டுக்கு போயிடலாம், இதுதாங்க பிளான். ஸோ 7 மணி நேரம் பயணம் பண்ணி ஆஸ்திரேலியா போகிறோம். அடுத்து ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த யாருக்கும் அதிகமாக தெரியாத குத்தீவுகள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரான் ரியலுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 எபிசோட் குத்தீவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு நம்பிக்கையில் நான் அப்படியே கிளம்பி போய் தூங்குறேன். நாளைக்கு இங்கேருந்து ஆரம்பித்து சிட்னிக்கு போகிறோம். அதுதான் ஆஸ்திரேலியாவோட 3வது எபிசோட், நம்மளோட சீசன் 15ஓட கடைசி நாடு. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல பார்க்கலாங்க. நன்றி, பாய். இந்த அட்டகாசமான ராரோட்டோங்கா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலுக்கு ஒரு நன்றி. இருட்டில் வந்தோம், இருட்டிலேயே முடிக்கிறோம். பாய்.